ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் அப்படின்ற ஒரு 4 சவுத் இண்டியன் லாங்குவேஜஸில் வெளிவந்த ஒரு படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து டைரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் அ ஸ்மால் ரிக்வஸ்ட். உங்களுக்கு என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா, பிடிக்கலனாலும் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு லைக்கோ இல்லை ஒரு சப்ஸ்கிரைபோ போடுங்க. இட் வில் பி வெரி மோட்டிவேட்டிங் ஃபார் மீ. ஓகே, நம்ம இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தை வந்து இயக்க இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சசிகாந்த்ன்ற ஒருத்தர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒய்நாட் ஸ்டுடியோ ஓனருங்க. இவர் தான் வந்து ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இவர் வந்து இந்த கதையும் எழுதியிருக்காரு. கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 பேர் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வராங்க. ஒருத்தர் வந்து ஒரு கிரிக்கெட்டரு, அவர் வந்து கடைசி மேட்ச்சில் ப்ரூவ் பண்ணி ஆகணும். இன்னொருத்தர் வந்து சயின்டிஸ்ட்டு, அவரோட ப்ராஜெக்டை புஷ் பண்ணுறதுக்கு அவருக்கு பைசா வேணும். இவங்க 2 பேரோட லைஃப் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே மையமாக வந்து ஜாயின் ஆகுது. அதில் வந்து யார் வந்து சரியான பாதையை எடுத்தாங்க, யார் வந்து தவறான பாதையை எடுத்தாங்க, தன்னோட வாழ்க்கையோட லட்சியத்தை அடையாறதுக்கு அப்படின்னு சொன்ன ஒரு படம் தாங்க இந்த டெஸ்ட்டுன்ற படம். இதுக்கு நடுவில் வந்து நயன்தாரா வந்து 3வது ஆளாக வந்து என்ன சொல்கிறாங்களே, காசு கொடு நான் ப்ரெக்னென்ட் ஆகணும், காசு கொடு நான் ப்ரெக்னென்ட் ஆகணும். அதாவது ஒரு காமெடி வரும் தெரியுங்களா, நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு. அந்த மாதிரி நடுவில் நயன்தாரா வந்துட்டு காசு கொடு ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து எரிச்சல் மூட்டுறாங்க. படத்தில் நான் யார் நடிச்சிருக்காங்கன்றது ஒரு நயன்தாரான்னு ஒண்டி சொல்லிட்டேன். ஆக்சுவலி சயின்டிஸ்ட்டாக வரவர் வந்து மாதவ், கிரிக்கெட்டராக வரவர் வந்து சித்தார்த்தோட ஒய்ஃபாக வராங்க மீரா ஜாஸ்மின்ற மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து ஊர்கா மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த பொட்டன்ஷியலே யூஸ் பண்ணல, சித்தார்த்தோட பொட்டன்ஷியலே யூஸ் பண்ணல. படத்தில் என்ன நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, படத்தில் எதுவுமே நல்லா இல்லை. ஒன்று நல்லா இருக்குது, அது சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, மாதவோட சில இடத்துல வந்து அவரோட எக்ஸ்பிரஷன், அவரோட நடிப்பு வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. படத்தில் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு நயன்தாரா பயங்கரமான வந்து சாவித்திரி மாதிரி நடிக்கிறோன்னு நினச்சிட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே செம்ம கடுப்பாக வந்து ஆயிடுவீங்க. ஆக்சுவலி இந்த படத்தை மக்கள்கிட்ட ரீச்சே ஆகாதுன்றது தெரிஞ்சு கூட எப்படி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணி விட்டாங்கன்றது தெரியல. உண்மையிலே வந்து செம்ம மாஸ்டர் மைண்ட் தான் நினைக்கிறேன் சசிகாந்த். அவ்வளோ மட்டமான ஒரு படங்க. 2025 நான் பார்த்ததுலே ரொம்ப மட்டமான ஒரு படம். 2.5 மணி நேரத்தை என் வாழ்க்கையை நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசித்த ஒரு படங்க. என்னடா இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. உண்மையிலே உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த படத்தை பார்க்குறதுக்கு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம். தேங்க்யூ. டைம் இஸ் ப்ரீஷியஸ்ங்க. பை.